நறுமலர் தீபம் வலையொலி கல்லூரி பேராசிரியர்களே, காலேஜ் டிஆர்பி இன்னும் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்றதான் பெரும்பாலான ஆசிரியர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே, ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் டிசம்பர் 20ஆம் தேதி தேர்வு நடக்குமா அல்லது தள்ளி போகுமா, இதுதான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தேர்வு கால்பர் ஆகிற போதும், ஒவ்வொரு கால்பர் ஆனதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் டேட் முடியும் போதும் எல்லாருக்கும் எழக்கூடிய சில கேள்விகள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, கால்பர் ஆகும்போது எப்போ ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. கால்பர் ஆனதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் கூடுதலான பணியிடங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது போஸ்டிங் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களா, இன்னும் கொஞ்சம் கூடுதலான அறிவிப்புகள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு காமனான கேள்வி தான். கடந்த பிஜிடிஆர்பியினுடைய தேர்வில் இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி சிலர் வழக்கு தொடுப்பதாக என்ன பண்ணாங்க அப்படின்னா முயற்சி பண்ணாங்க. அவங்க முயற்சி சரியான முயற்சி தான். ஆனாலும் கூட அதை நம்பி நிறைய பேர் கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் படித்தவர்கள் எல்லாம் கடைசியாக ஒரு மாதத்தில் அவர்கள் பின்னால் போய் நிறைய பேர் இன்னும் ஒரு 10 நாள் நான் தவறு பண்ணிட்டேன், அந்த குரூப்பில் நான் சேராமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நிறைய பாதிக்கப்பட்டவங்க அதிகமான பேர். அதனால் பொதுவாகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தேர்வு 20ஆம் தேதி அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நல்லத்துக்காக தான் சொல்கிறேன். தேர்வு 20ஆம் தேதி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மனிதர்களுடைய மனநிலை அப்படின்றது எல்லாருக்குமே இன்னும் 10 நாள் கிடைச்சா பரவாயில்ல, இன்னும் 10 நாள் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்க்கறதா. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த எதிர்பார்ப்பு சரியா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தவறான அணுகுமுறை. சரிங்களா? அதனால் என்ன டேட்டில் அரசாங்கம் ஒரு தேர்வை அறிவித்திருக்கிறார்களோ அந்த தேதிக்குள்ள நாம் எவ்வளவு தேர்வுகளை நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்னும் படிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது, இன்னும் பார்க்க வேண்டிய பகுதிகள் என்னென்ன குழப்பங்கள் நமக்குள்ளே இருக்குது, எதிலிருந்து நம்ம இன்னும் விடுபடணும், எந்த மாதிரி நம்ம இன்னும் படிக்க ஆரம்பிக்கணும், எவ்வளவு நேரத்தை ஒதுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சரியாக திட்டமிட்டு அதே தேர்வு தேதியை நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா தான் சரியாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது இங்கே அர்த்தம். சரிங்களா? அதனால் டிசம்பர் 20 நீங்கள் மையமாக வச்சுக்கோங்க. ஒருவேளை கூடுதலாக கிடைக்குது அப்படின்னா அது போனஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு 70,000 பேர் ஒரு சப்ஜெக்டுக்கு எழுதுகிறாங்க, 50,000 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த 50,000 பேருக்குமே இதே பிரச்சனை தான். சரிங்களா? இன்னும் ஒரு மாதம் கொடுத்தாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் ஒரு 10 நாள் கிடைக்காதான்னு தான் கேட்க போகிறீங்க. சப்போஸ் இந்த டிசம்பர் 20க்கு பதிலாக ஜனவரி 20 தேர்வு நடக்கும்னு டிஆர்பியே தேர்வு தேதியை தள்ளி போட்டால் கூட நீங்கள் ஜனவரி 20க்கு பதிலாக இன்னும் ஒரு 15 நாள் கிடைக்காதா அப்படின்னு தான் கேட்க போகிறீங்க. சரிங்களா? அதனால் அதை பற்றி எதிர்பார்க்கிறத விட்டுட்டு, என்ன நமக்கு இந்த காலகட்டத்துக்குள்ளே, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டத்திற்குள்ளே நமக்கு என்ன அறிவு இருக்கிறது, நமக்கு எவ்வளவு படித்தது நினைவில் இருக்கிறது, தேர்வு அறையில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறோம், எவ்வளோ தெளிவாக இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது. அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக அந்த எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஏமாந்து போகாதீங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செய்து சரியாக பிளான் பண்ணுங்கள். டிசம்பர் 20 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டிசம்பர் 20க்கு பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு போச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு இன்னும் காலம் தள்ளி போக அந்த வேகம் குறையும். அதனால் அந்த வேகம் இருக்கிற சமயத்திலேயே எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ படிச்சுக்கோங்க. தனியார் பள்ளிகளில் கல்லூரிகளில் பணிபுரியக்கூடியவர்கள் தயவு செய்து விடுப்பு எடுத்துக்கொண்டு படிங்க. அரசு பள்ளிகள் இருக்கக்கூடியவங்க மெடிக்கல் லீவ் போட்டு படிங்க. அதுதான் சரியானதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் லீவ் போட்டு படித்து வேஸ்ட்டாக போச்சு சார், ஏற்கனவே நான் பல முறை லீவ் போட்டேன் ஆனால் டேட் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் திரும்ப காரணம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் லீவை போடுங்க, படிங்க, ப்ரிப்பேர் ஆகுங்க, 4 யூனிட் 5 யூனிட் கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் போய் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் மறுபடியும் அதே கல்லூரிக்கு போகணும் அல்லது இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான். கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை. அதனால் மெடிக்கல் லீவ் வச்சுட்டு ஒருத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வச்சுட்டு இருக்காதீங்க. அந்த மெடிக்கல் லீவ் போட்டுட்டு உட்காந்து உடனடியாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு வழியை பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். அனைத்து ஆசிரியர் சொந்தங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.